மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் விஷால் மேடையில் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் விஷால் திடீரென மயங்கி விழுந்த காட்சிகளே இவை. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்தது, நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று செயலாளரானது என பரபரப்பான நபராகவும் பலம் வந்தார். இப்படி திரையிலும் நிஜத்திலும் துருதுருவென செயல்பட்டு வந்த விஷால் கடந்த ஜனவரி மாதம் மதகஜ ராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கை நடுக்கத்துடன் பேசியது அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு. அவரது உடல்நிலை குறித்து சமூக வலைத்தளங்களில் பல வதந்திகளும் பலம் வந்த நிலையில் காய்ச்சல் காரணமாகவே விஷாலின் பேச்சில் தடுமாற்றம் இருந்ததாக அவர் தரப்பில் அப்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் விழுப்புரத்தில் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவையொட்டி விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் பரிசுகள் வழங்குவதற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் விஷால் சென்றிருந்தார். விழா மேடையில் பேசிக் கொண்டிருந்த விஷால் பேசி முடித்த சில நொடிகளில் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். எனினும் சற்று நேரத்தில் விஷால் இயல்பு நிலைக்கு திரும்பினார். பின்னர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் காரில் விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு விஷால் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு பரிசோதனைகள் முடிந்தவுடன் தனது காரில் விஷால் சென்னை திரும்பினார். மதிய உணவு அருந்தாததால் மயக்கம் ஏற்பட்டதாக விஷால் தரப்பில் கூறப்படுகிறது. பொது நிகழ்ச்சிகளில் விஷாலுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுவது மீண்டும் ஒருமுறை நிகழ்ந்ததால் விஷாலுக்கு என்ன ஆச்சு என அவரது ரசிகர்கள் கவலையடைந்துள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ்